Hello everyone, welcome to our channel. In the video class 11th chemistry chapter 1 some basics concepts of chemistry. In the lesson law of chemical combinations in the topic பத்தி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த law of chemical combinationsல நம்ம 5 basic laws பத்தி வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த 5 basic lawsல நம்ம பார்க்க போற first law வந்து law of conservation of mass. ஸோ law of conservation of mass வந்து யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னா ஆண்டனியோ லாவிஸ்டர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க 1789 அப்போது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா he made many experimental studies எதில் அப்படின்னா ஃபார் த கம்பஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த ரியாக்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து he reached to the conclusion that in all physical and chemical changes there is no net change in mass during the process. ஸோ ப்ராசஸ் நடக்கும் போது எல்லா கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்லேயுமே மாஸில் மட்டும் எந்த சேஞ்சும் வரல அப்படின்றத வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து டியூரிங், இது வந்து ஆர் வரும் டி வராது, பிரிண்டிங் மிஸ்டேக். ஹென்ஸ் he reached to the conclusion that matter can neither be created nor destroyed. ஸோ அவர் வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வராரு அப்படின்னா மேட்டர் can neither be created nor destroyed அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு வராரு. அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்கும் போது நம்மளுக்கு ப்ராடக்ட் சைட்லேயும் ரியாக்டன்ட் சைட்லேயும் தட் இஸ் நம்மளோட ரியாக்டன்ட் சைட்லேயும் ப்ராடக்ட் சைட்லேயும் நம்மளுக்கு ஒரே விதமான மாஸ் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாரு மேட்டர் வந்து மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எழுதணும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இதுக்கு பேர் தான் திஸ் இஸ் கால்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ திஸ் லா formed the basis for several lateral developments in the chemistry. ஸோ கெமிஸ்ட்ரியில் அதுக்கு அப்புறமா வந்த நிறைய டெவலப்மெண்ட்ஸ்க்கு இந்த லா வந்து ஒரு பேசிஸாக வந்து இருந்துச்சு. In fact, this was the result of exact measurement of masses of reactants and products and carefully planned experiments performed by லாவிஸ்டர். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாசஸோட மெஷர்மெண்ட் ஆஃப் த ரியாக்டன்ட் சைட்லேயும் சரி ப்ராடக்ட் சைட்லேயும் சரி அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸில் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இந்த லாக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்க்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து C+O2 gives CO2. ஸோ இந்த சிம்பிள் ரியாக்ஷன் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிம்பிள் ரியாக்ஷனில் இப்போ நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு வந்து தெரியும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸில் நம்ம என்ன பார்த்தோம், போத் ரியாக்டன்ட் சைட்லேயும் சரி ப்ராடக்ட் சைட்லேயும் சரி நம்மளுக்கு வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் மாஸ் தான் வந்து கிடைக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் மூலமா வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம கார்பனோட அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் வந்து நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் 12. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இது 12 grams ஆஃப் கார்பன் இருக்குது அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 16. ஸோ இங்கே வந்து 2 atoms ஆஃப் ஆக்சிஜன் வந்து இருக்குது. ஸோ 2 × 16 விச் இஸ் 32. ஸோ அப்போது டோட்டலாக ரியாக்டன்ட் சைடில் நம்மளுக்கு டோட்டல் மாஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 12 + 32 which is 44 grams வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் இப்போது ப்ராடக்ட் சைட்லேயும் வந்து பார்க்க போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் சைடில் திஸ் இஸ் அ காம்பவுண்ட், கார்பன் டை ஆக்சைடு வந்து இட் இஸ் அ காம்பவுண்ட். ஸோ அப்போ வந்து நம்ம காம்பவுண்டுக்கு எப்படி வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஸோ ஃபார் இது வந்து மாலிகுலர் மாஸ் வந்து கண்டுபிடிப்போம். திஸ் இஸ் அ மாலிக்யூல். ஸோ மாலிகுலர் மாஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போது கார்பனுக்கு அகெயின் எப்படி கண்டுபிடிப்போம், கார்பனோட அட்டாமிக் மாஸ் வந்து எழுதுவோம் தட் இஸ் 12. ஸோ அதே மாதிரி ஆக்சிஜனோட மாஸ் வந்து எழுதணும், நம்மளுக்கு O2 வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போது 16 × 2. ஸோ இப்போ ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு 44 grams வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது நம்மளோட ரியாக்டன்ட் சைடில் இருக்கிற
இந்த ரெண்டு எலமெண்ட்ஸும் சரி, இந்த காம்பவுண்டும் சரி, திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனாலும் நம்மளுக்கு அதோட மாஸ் வந்து சேஞ்ச் ஆகலை. நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் சரி, அதாவது நம்மளோட ரியாக்டன்ட் சைட்லேயும் நம்மளுக்கு 44 கிராம்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் சைட்லேயும் 44 கிராம்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ வாட் எவர் மே பி த ரியாக்டன்ட் அண்ட் வாட் எவர் மே பி த ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு ரெண்டு பக்கமே வந்து என்னது சேம் மாஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன், இந்த லா பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாவை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜோசப் ப்ரவுஸ்ட் அப்படின்ற பர்சன். இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட். ஸோ இந்த லாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட், அதாவது ஒரு கிவன் காம்பவுண்ட், இட் ஆல்வேஸ் கண்டெய்ன்ஸ் எக்ஸாக்ட்லி த சேம் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பை வெயிட். அதாவது சேம் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் பை வெயிட் வந்து நம்ம பார்க்கும் போது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ புக்கில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிளும் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரவுஸ்ட் ஒர்க்டு வித் 2 samples ஆஃப் குப்ரிக் கார்பனேட். ப்ரவுஸ்ட் வந்து என்ன சாம்பிள் எடுத்திருக்காரு அப்படின்னா குப்ரிக் கார்பனேட் சாம்பிள் வந்து எடுத்திருக்காரு. ஒன் ஆஃப் விச் வாஸ் அ நேச்சுரல் ஆரிஜின், அதாவது நேச்சுரலாக வந்து கிடைக்கிற குப்ரிக் கார்பனேட் வந்து எடுத்திருக்காரு. அண்ட் அதர் வாஸ் சிந்தட்டிக், அதாவது இன்னொரு குப்ரிக் கார்பனேட் சாம்பிள் வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து சிந்தட்டிக், அதாவது வந்து அது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இட் இஸ் ப்ரிப்பேர்டு, இட் இஸ் நாட் natural. He found that the composition of elements present in it was same for both the samples as shown. So இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ 2 விதமான சாம்பிள்ஸ் ஆஃப் குப்ரிக் கார்பனேட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒன்று நேச்சுரல் சாம்பிள், ஒன்று வந்து சிந்தட்டிக் சாம்பிள். இந்த நேச்சுரல் சாம்பிளில் ப்ரெசென்ட் ஆகிருக்க இந்த பர்சன்டேஜ் ஆஃப் காப்பராக இருக்கட்டும், கார்பனாக இருக்கட்டும், ஆக்சிஜனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அதே மாதிரி இருக்கு வித் த சிந்தட்டிக் சாம்பிளோட கம்பேர் பண்ணும் போதும். thus he concluded that irrespective of the source, அதாவது சோர்ஸ் வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம், சிந்தட்டிக்காகவும் இருக்கலாம், ஆனால் ஒரு கிவன் காம்பவுண்ட் வந்து இட் ஆல்வேஸ் கண்டெய்ன்ஸ் த சேம் எலமெண்ட்ஸ். அதாவது ஒரு காம்பவுண்ட் வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது நேச்சுரலாக உருவானதாக இருந்தாலும் சரி, சிந்தட்டிக்காக மேடானதாக இருந்தாலுமே சரி, அதில் இருக்கிற அந்த காம்பவுண்ட்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து இட் வில் பி ஆஃப் த சேம் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் மாஸ். அதாவது அதோட அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து சேமாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் தான் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ குப்ரிக் கார்பனேட்டில் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கும், அந்த காம்பவுண்டில் காப்பர் இருக்கும், கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். இதில் பார்க்கும் போது பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மூணுமே வந்து நேச்சுரல் சாம்பிள் எடுத்துக்கும் போதும் சரி, சிந்தட்டிக் சாம்பிள் எடுத்துக்கும் போதும் சரி, பார்த்திங்கன்னா சேம் வேல்யூஸ் தான் வந்து வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, the compound always contain same elements combined together in the same proportion by mass. The validity of this law has been confirmed by various experiments. It sometimes also referred as law of definite composition. So இந்த law சில டைம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா law of definite காம்போசிஷன் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த லா ஆஃப் டெஃபினட் ப்ரொப்போர்ஷனில் நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர் வந்து என்னது நம்மளுக்கு தெரியும், H2O. ஸோ வாட்டரோட சோர்ஸ் நம்மளுக்கு வந்து வாட்டர் டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னென்ன சோர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம என்னென்னலாம் எடுத்துக்கலாம், ஸோ ரிவர் எடுத்துக்கலாம், ஸோ ரிவர்லேருந்து கிடைக்கிது, பாண்ட், ஸோ ரெயின், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேப் வாட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சோர்ஸஸ் அப்படின்னும் போது வந்து எதுலேருந்து வருதுன்னும் போது நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்ம கிடைக்கிது. ஆனால் வாட்டரில் நம்ம எடுத்துக்கும் போது வாட்டரோட காம்போசிஷன் என்னது, வாட்டர் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். வாட்டரில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் வந்து இருக்கும் இந்த டெஃபினட் ப்ரொப்போர்ஷன். அதாவது
எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது? 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 1 இருக்குது. ஸோ என்ன சோர்ஸாக இருந்தாலுமே சரி, நம்மளுக்கு வாட்டரில் இருக்கிற அந்த காம்போசிஷன், அந்த ப்ரொபோர்ஷன் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் சேம், தட் இஸ் 2:1 ரேஷியோவில் தான் வந்து இட் வில் பி ப்ரெசண்ட். ஸோ லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷனுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் லா வந்து நம்ம பார்க்கலாம். தேர்ட் லா வந்து நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் லா வந்து என்ன அப்படின்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ திஸ் லா வாஸ் ப்ரொபோஸ்டு பை டால்டன் இன் 1803. ஸோ 1803 அப்போது டால்டன் வந்து இந்த லாவை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இந்த லா படி அக்கார்டிங் டு திஸ் லா, இஃப் 2 elements கேன் கம்பைன் டு ஃபார்ம் மோர் தேன் 1 compound. ஸோ நம்ம அந்த 2 எலமெண்ட் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பார்த்தோம்னா ஸோ H2O. ஸோ இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் ஆகும் போது நம்மளுக்கு வாட்டரும் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடும் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ 2 விதமான காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ if 2 elements can combine to form more than 1 compound, ஸோ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகும் போது நம்மளுக்கு வாட்டர் அப்படின்ற காம்பவுண்டும் கிடைக்கிது. அதே மாதிரி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேரும் போது நம்மளுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்ற காம்பவுண்டும் வந்து கிடைக்கிது. அதை தான் சொல்கிறாங்க, if 2 elements can combine to form more than 1 compound, the masses of one element that combine with a fixed mass of the other element are in the ratio of small whole numbers அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2 எலமெண்ட்ஸும் கம்பைன் ஆகி மோர் தேன் 1 காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, மாசஸ் ஆஃப் த 1 எலமெண்ட், அதாவது இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கும் போது ஹைட்ரஜனோட மாஸ் வந்து என்ன இருக்குது, இங்கேயும் 2 grams தான் இருக்குது, இங்கேயும் 2 grams தான் வந்து இருக்குது. மாஸ் ஆஃப் 1 எலமெண்ட் கம்பைன்ட் வித் த ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் த அதர் எலமெண்ட் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் ஸ்மால் ஹோல் நம்பர்ஸ். அதாவது ஹைட்ரஜனுக்கு வந்து மாஸ் சேமாக ஃபிக்ஸ்டாக இருக்குது, பட் ஆனால் ஆக்சிஜன் பார்த்தோம்னா மாறுது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எப்படி ஃபார்முலா வரும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனில் நம்மளுக்கு புக்கில் வந்து என்ன எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் வாட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது H2 plus O gives H2O. அதே மாதிரி ஹைட்ரஜன் plus oxygen combine to form H2O2, அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இப்போது நம்ம இந்த இதில் வந்து என்ன ஆகுது, இதுலேயும் வந்து H2 plus O2 gives H2O2. ஸோ இங்கே என்ன வரும் நம்மளுக்கு, ஸோ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1, ஸோ 2 ஆட்டம்ஸ் வந்து இருக்குது, ஸோ 2 grams வந்து வரும். ஸோ இங்கே வந்து பார்க்கும் போது மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து என்னது, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 16 grams, ஏன்னா ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது. ஸோ இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன வரும், 2 + 16, அதாவது ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் 2 இருக்குது, ஸோ 2 × 1 2 ப்ளஸ் ஆக்சிஜன் ஆட்டம் 1 இருக்குது, 16 பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், 18 grams வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா 2 grams இருக்குது, இங்கே வந்து 32 grams வரும். ஏன் அப்படின்னா 2 × 16 grams. நம்ம என்ன 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து இருக்குது, ஸோ ஒரு ஆக்சிஜன் ஆட்டமோட அட்டாமிக் மாஸ் வந்து 16, ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே என்ன கிடைக்கும், 32 grams வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இங்கே கம்பைன் ஆகும் போது நம்மளுக்கு 34 grams ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆனால் இங்கே பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா,
masses of oxygen, அதாவது இங்கே வந்து mass of oxygen 16, இங்கே வந்து mass of oxygen is 32. they combine with the fixed mass of hydrogen. ஹைட்ரஜனோட மாஸ் ரெண்டுத்துலேயுமே ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே நம்ம பார்க்கும் போது இட் இஸ் 2 grams தான் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு என்ன சிம்பிள் ரேஷியோ ஃபார்ம் ஆகுது 16:32. அதாவது இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து 16 இருக்குது, இங்கே வந்து 32 இருக்குது. ஸோ அப்போது ரேஷியோ வந்து என்ன வரும் 1:2 ரேஷியோ வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் இதான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இன்னொரு வாட்டி ரீட் பண்ணி பார்க்கலாம். Two elements can combine to form more than one compound. The masses of one element that combined with the fixed mass of other element are in the ratio of small whole numbers அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா mass of oxygen is 16 grams and 32 grams. இப்போ நம்ம அதை தான் வந்து நம்ம பார்த்தோம். which combined with the fixed mass of hydrogen is 2 grams. where a simple ratio 16.32, that is 1:2. ஸோ இது இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு எலமெண்ட் ஸோ 1 or 2 எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகி மோர் தேன் ஒன் காம்பவுண்ட், இங்கே வந்து வாட்டரும் ஃபார்ம் ஆகுது. அதே 2 எலமெண்ட்ஸை வச்சு நம்மளுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடும் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ மோர் தேன் ஒன் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் போது ஒரு எலமெண்ட்டோட மாஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு எலமெண்ட்டோட மாஸ் வந்து வேரி ஆகும் இன் அ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கே-லுசக்ஸ் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லாவில் திஸ் லா வாஸ் கிவன் பை கே-லுசக் இன் 1808. 1808ல் கே-லுசக் அப்படின்ற பர்சனால் இந்த லா வந்து கண்டுபிடிக்கப்படுது. he observed that when gases combine or are produced in a chemical reaction, they do so in a simple ratio by volume, provided all gases are at the same temperature and pressure. ஸோ இந்த லாவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா gases வந்து combine ஆனாலும் சரி, when the gases combine or are produced in a chemical reaction, இல்லாட்டி வந்து கேஸே வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட எண்டில் வந்து கேஸ் ப்ரொடியூஸ் ஆனாலுமே சரி, they do so in a simple ratio by volume. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, அது வந்து சிம்பிள் ரேஷியோ ஃபார்மில் வந்து இருக்கும் by volume, provided all gases are at same temperature and pressure. அதாவது எல்லா கேஸஸுமே ஒரே டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, அக்கார்டிங் டு திஸ் லா கேஸஸ் வந்து கம்பைன் ஆனாலும் சரி, அதாவது ரியாக்டன் சைடில் கேஸ் இருந்தாலும் சரி, இல்லை 2 ரியாக்டன் சேர்ந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆனாலுமே வந்து சரி, in a chemical reaction they do so in a simple ratio by volume. அதாவது அது வந்து it will be in the form of it will be in the form of simple ratio by volume. வால்யூமில் வந்து in terms of வால்யூமில் அது வந்து ரேஷியோவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரொவைடட் எல்லா கேஸஸுமே, அதாவது அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்க கேஸஸ் எல்லாமே இட் வில் பி இன் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ இதில் புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 100 ml of hydrogen combined with 50 ml of oxygen to give 100 ml of water vapor அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹைட்ரஜன் வந்து எவ்வளோ 100 ml எடுத்திருக்காங்க, ஆக்சிஜன் அகெயின் அதே தான் H2 + O gives H2O. So volume of hydrogen and oxygen which combine 100 ml and 50 ml bear a simple ratio 2:1. ஆனால் இங்கே பார்க்கும்போது என்னது, ரியாக்டன்ட் சைடில் தான் வந்து நம்மளுக்கு கேஸஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து எவ்வளோ 100 ml அண்ட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எவ்வளோ 50 ml. ஸோ இட் இஸ் இந்த ரேஷியோ என்ன வரும் 100:50 அப்படின்னு எடுக்கும் போது இது 1 டைம் இது 2 டைம், அப்போ 2:1 ரேஷியோவில் தான் வந்து வரும். ஸோ Gay-Lussac discovered of integer ratio in volume relationship is actually the law of definite proportion by volume. The law of definite proportion stated earlier was with respect to mass. ஸோ நம்ம இந்த Gay-Lussac law of gaseous volumes நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் வந்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த லா படி என்னது, போத் ரியாக்டன்ட் சைட்லையும் சரி ப்ராடக்ட் சைட்லேயும் சரி நம்மளுக்கு வந்து கேஷியஸ் ரியாக்டன்ஸ் இருந்தாலும் சரி இல்லை கேஷியஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்தாலுமே சரி they do so in a simple whole number ratio by volumes அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் கம்பைன் ஆகி நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, NH3 வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது அமோனியா வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக வந்து இல்லை. ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதுவோம், 1 வால்யூம், இங்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா இட் மீன்ஸ் இங்கே வந்து 1 இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 1 வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் combined with 1 volume of hydrogen to form combined with 3 volumes of hydrogen to form 2 volumes of ammonia. ஸோ அப்போ வந்து இதோட ரேஷியோ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 1:3:2 இதுதான் வந்து வரும். It will be represented in simple whole number ratio by volume அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் லா வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கே-லுசக்ஸ் லாவும் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் 5th லா வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆவகட்ரோஸ் லா வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன் 1811 ஆவகட்ரோ proposed that equal volume of all gases at same temperature and pressure should contain equal number of molecules. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 3 கண்டெய்னர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கும் போது இதில் வந்து நான் ஒரு கேஸ் வந்து ஃபில் பண்ணுறேன். இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்குது, இங்கே வந்து ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ இங்கே வந்து நைட்ரஜன் கேஸ் வந்து இருக்குது, இல்லைன்னா அமோனியா கேஸ், ஏதோ எனி கேஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் எவ்வளோ வால்யூம் ஆஃப் கேஸ் ஃபில் பண்ணுறதுன்னா சே சம் 100 ml ஆஃப் 100 ml வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ அப்போது அதே மாதிரி இந்த கண்டெய்னரில் எடுத்துக்கும் போது நான் சே 100 ml ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபில் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 3rd கண்டெய்னர்லேயும் நான் சே 100 ml ஆஃப் நைட்ரஜன் கேஸ் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இப்போ 100 ml ஆஃப் கேஸ், எனி கேஸ், ஆக்சிஜனை நான் இப்போ இங்கே எடுத்துக்கும் போது 100 ml ஆஃப் ஆக்சிஜன் கேஸில் வந்து இட் ஹேஸ் சம் எக்ஸ் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போது எக்ஸ் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இங்கேயும் வந்து என்ன இருக்குது, ஸோ இந்த செகண்ட் கண்டெய்னர்லேயும் பார்க்கும் போது 100 ml ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போது 100 ml ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் வந்து இருக்கும் போது அப்போ அதுலேயும் எவ்வளோ இருக்கும், எக்ஸ் மாலிக்யூல்ஸ் ஆஃப் X molecules of hydrogen will be present. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ 3rd கண்டெய்னரில் எடுத்துக்கும் போது 3rd கண்டெய்னரில் எவ்வளோ இருக்குது, நைட்ரஜன் கேஸ் 100 ml ஆஃப் நைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா அப்போது அதுலேயும் வந்து X molecules will be present. ஸோ அப்போ ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் த கேஸஸ். ஸோ இந்த 3 கேஸ் இது வந்து நம்ம எக்ஸாம்பிளாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஈக்குவல் வால்யூம் ஆஃப் த ஆல் கேஸஸ் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். Equal volume of all gases at same temperature and pressure. So அப்போ என்ன இருக்கும், they have same number of molecules. They have equal number of molecules. ஸோ ஆவகட்ரோ லானா வந்து இதுதான் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆவகட்ரோ மேட் அ distinction between atoms and molecules which is quite understandable in the present times. ஸோ ஆவகட்ரோ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மேட் அ distinction between atoms and molecules which is quite understandable in present situations. அதாவது இப்போ ப்ரெசன்ட் டைமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதாவது ஆவகட்ரோ வந்து டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அப்படின்னா கான்ட்ராஸ்ட், ஆட்டம்ஸ்க்கும் மாலிகுல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இஃப் வி கன்சிடர் அகெயின் த ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் வாட்டர், வி see that 2 volumes of hydrogen
combine with 1 volume of oxygen to give 2 volumes of water without leaving any unreacted oxygen. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம பார்த்ததே தான். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிக்சரில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 1 volume of hydrogen இருக்குது, இங்கே 1 volume of hydrogen. ஸோ அப்போ வந்து எவ்வளோ இருக்குது, 2 volumes of hydrogen வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து என்ன இருக்குது, 1 volume of oxygen வந்து இருக்குது. They combine to produce 2 volumes of water. ஸோ இதை தான் வந்து அவங்க எக்ஸாம்பிளாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ we see that 2 volumes of hydrogen combined with 1 volume of oxygen to give 2 volumes of water without leaving any unreacted oxygen. அதாவது இந்த ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன் வந்து ப்ரெசண்ட் ஆயிருக்குல்ல, இது எல்லாமே வந்து இட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன். எந்த ஒரு ஆக்சிஜனுமே வந்து இட் இஸ் நாட் லெஃப்ட் ஓவர் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. Note that in the figure 1.9 each box contain equal number of molecules. ஸோ அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்க்கும் போது ஒரு பாக்ஸ்லையுமே வந்து இட் ஹேஸ் வாட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆயிருக்கு. ஸோ ஆவோகட்ரோ could explain the above result by considering the molecules to be polyatomic. Polyatomic-னா ஸோ polyatomic அப்படின்னா வந்து என்னது, இட் ஹேஸ் மோர் தேன் 1 ஆட்டம். ஸோ மோர் தேன் 1 ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம polyatomic சொல்லுவோம். diatomic அப்படின்னா வந்து 2 atoms. ஸோ if hydrogen and oxygen were considered as diatomic as recognized now, then the above result are easily understandable. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, polyatomic அப்படின்னு வந்து எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இங்கே வந்து எக்ஸாம்பிளில் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் இட் இஸ் டேக்கன் அஸ் டயாட்டாமிக்காக வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக வந்து அந்த லா புரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. However, Dalton and others believed at that time that atoms of same kind cannot combine and molecules of oxygen or hydrogen containing 2 atoms did not exist. ஸோ ஆனால் டால்டன் அப்புறம் மற்ற சயின்டிஸ்ட்லாம் வந்து என்ன பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா, atoms of same kind they cannot combine and molecules of hydrogen or oxygen containing 2 atoms did not exist அப்படின்ற மாதிரி வந்து அவங்க. ஸோ அந்த டைமில் வந்து டால்டன் அண்ட் அதர்ஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா, ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் கைண்ட் கேனாட் கம்பைன் அப்படின்னு வந்து நினச்சாங்க. அதாவது ஒரே விதமான ஆட்டம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்க்கும் வந்து கம்பைன் ஆகாது அப்படின்னு வந்து நினச்சாங்க. அண்ட் மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ஹைட்ரஜன் கண்டெய்னிங் 2 atoms did not exist. அதாவது மாலிக்யூல், ஒரு ஆக்சிஜன் மாலிகுலாக இருக்கட்டும், ஹைட்ரஜன் மாலிகுலாக இருக்கட்டும், அதில் வந்து 2 atoms இருந்ததுன்னா அந்த மாதிரி இல்லை, 2 atoms வந்து இருக்காது அப்படின்றது வந்து அவங்க பிலீவ் பண்ணிக்கிட்டாங்க. யார், டால்டனும் மற்ற சயின்டிஸ்ட்டும் வந்து அந்த மாதிரி நினச்சாங்க. என்ன நினச்சாங்க அப்படின்னா, சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகாது. அதே மாதிரியே ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ், இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பற்றி சொல்கிறதுனால அவங்க அதே மாதிரி அதே எக்ஸாம்பிளே வந்து எடுத்து சொல்கிறாங்க. மாலிகூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜனாக இருக்கட்டும் இல்லை ஹைட்ரஜனாக இருக்கட்டும், சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 2 atoms வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவங்கெல்லாம் வந்து பிலீவ் பண்ணாங்க. ஆவோகட்ரோஸ் ப்ரொபோசல் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த ஃப்ரெஞ்ச் ஜேர்னல் டி ஃபிசிக்யூ இன் ஸ்பைட் ஆஃப் பீயிங் கரெக்ட். அதாவது அவர் கண்டுபிடிச்சது வந்து கரெக்டாக இருந்தாலுமே இட் டிட் நாட் கெயின் மச் சப்போர்ட். அவருக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து கிடைக்கல. ஆஃப்டர் 50 years in 1860 the first international conference on chemistry was held in Karlsruhe, Germany. ஸோ ஜெர்மனியில் இந்த பிளேஸில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது 50 இயர்ஸ்க்கு அப்புறம், டு ரீசால்வ் வேரியஸ் ஐடியாஸ். அட் த மீட்டிங், அந்த மீட்டிங்கில் Stanislaw Cannizzaro presented a sketch of a course of chemical philosophy
which emphasized on the importance of Avogadro's work. ஸோ 50 இயர்ஸ்க்கு அப்புறமா 1860 அப்போது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது கெமிஸ்ட்ரியில். இது வந்து எங்கே நடக்குதுன்னா ஜெர்மனியில் வந்து ஒரு பிளேஸில் வந்து நடக்குது, கால்ஷுரே அப்படின்ற பிளேஸில். ஸோ அந்த மீட்டிங்கில் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கனிசாரோ அப்படின்றவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. என்ன ப்ரெசென்ட் பண்ணுறாருனா இந்த கெமிக்கல் ஃபிலாசபி வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதில் வந்து அவர் ஆவோகாட்ரோவோட ஒர்க்கை வந்து அவர் எம்ஃபசைஸ் பண்ணி அவரோட இம்பார்ட்டன்ஸ், ஆவோகாட்ரோஸ் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி வந்து அவர் அந்த ப்ரெசன்டேஷனில் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இந்த லா வந்து தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ இந்த லாவோட நம்மளுக்கு லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸில் நம்ம 5 லாஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த 5 லாஸுமே வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.